தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதி எண் 317 நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை ஸ்டாலின் மாடல் அரசு காவல்துறை அராஜக போக்குடன் கைது செய்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று தனது கண்டனத்தை ஆசிரியர்கள் கைதானது இன்று டிபிஐ வளாகத்தில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது இன்று கைது செய்யப்பட்டதை பார்த்தோம். அதற்கு தான் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற வாய்ப்பிலேயே வாக்குறுதியை அளித்துவிட்டு 4.5 ஆண்டு காலமாக ஆசிரியர்கள் போராட விட்டு வேடிக்கை பார்க்கும் திமுக அரசு வாசிக்க போக்கு வெட்கக்கேடானது என்று தனது கடுமையான கண்டனத்தின் சொற்றொடர்களை பயன்படுத்தி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வக்கீலில் அதை ஒப்புக்கொள்ளுங்கள் திரு ஸ்டாலின் அவர்களே என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன் வச்சிருக்கிறார். ஆசிரியர் மீதான அராஜக போக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என திமுக அரசை தான் வலியுறுத்திக் கொள்வதாகவும் தனது எக்ஸ்தல பக்கத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் கண்டனத்தை தெரிவித்துவிட்டு ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை இறங்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.